நாதஸ்வரம் தொடரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைச்சதுன்னா, ஷூட்டிங் இடங்கள் வெறும் காரைக்குடி மட்டும் இல்லை, பேராவூரணி அங்கெல்லாம் போனோம்னா எல்லாரையும் கோயில்கள் இருக்கும். காலத்தில் சீக்கிரம் கிளம்பி போனோம்னா முதல் வேலையாக அந்த கோவிலுக்கு போயிடுவோம். அதில் ஒரு கோவிலில் பாயசம் தான் பிரசாதம். ஏன்னா அங்கே தசரதர் பாயசம் வாங்கிட்டு போனார் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு அந்த கோவிலில். ஸோ அதனால் அங்கே போனால் தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க, துளசியெல்லாம் கிடையாது, பாயசம் தான் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய அந்த ஒரு ஃப்ரெஷ் அனுபவங்கள். ஷூட்டிங் நடக்கிற வீட்டில் பப்ளிக் வேடிக்கை பார்க்குற கும்பல் ஜாஸ்தியாக போச்சு. இதில் என்ன ஆகும்னா, எல்லாரும் வெளியூரில் இருக்காங்க பார்த்தீங்களா, மலேசியா, சிங்கப்பூர், அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாதஸ்வரம் எங்கே நடத்துகிறாங்க நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு. இல்லைங்க, அது காரைக்குடியில் எடுக்கிறாங்க. சரி, நாங்கள் காரைக்குடி போகிறோம் அப்படின்னோம்னா அவங்க ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு சார் இவங்க முதல்ல சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சார், மலேசியாலேருந்து வந்திருக்காங்க சார்னா அவங்களுக்கு எப்படி நாங்கள் அதெல்லாம் வர முடியாது, இங்கே ஷூட்டிங் நடக்கிற இடம் வர முடியாதுன்னு எப்படி சொல்கிறது, அதனால சரி வாங்க அப்படின்றோம். சரி வந்தால் இங்கே உள்ளுக்குள்ளே எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது எது எங்கே ஷாட் வைக்கிறாங்க, எங்கே நம்ம போகலாம் எங்கே போகக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் ஷாட்லலாம் உள்ள பூந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அவங்களுக்காக அழகாக ஒரு கேலரி மாதிரி கட்டி நீங்கள் அங்கே உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காத்தால வந்தாங்கன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்தாங்கன்னா லஞ்சு எல்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு பந்தி நடக்கும் அங்கே. அது கெஸ்ட்டுங்களுக்காக அது ஒரு நல்ல மனசு இல்லையா அந்த ப்ரொடியூசருக்கு, அவருக்கு திருமுருகனுக்கு. சரி வரவங்களை எதுக்கு வேண்டாம் இங்கே வராத, நீ போய் டிவியில் பார்த்துக்கன்னு சொல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு உதவிச்சு பண்ணுவாங்க. இது நடந்துட்டு இருக்கும்பொழுது தான் ஒரு நாள் அவர் கேட்டார், சார் எனக்கு யாரோ என்னை கேட்குறாங்க, நம்மளால் கின்னீஸ் ரெக்கார்டு பண்ண முடியுமான்ட்டு. கின்னீஸ் ரெக்கார்டு நம்ம எப்படி பண்ணுறது? இல்லை, கின்னீஸ் ரெக்கார்டில் சிங்கிள் ஷாட் வித்தவுட் எனி கட் ஆர் எடிட்டிங் ஆர் சம்திங் அண்ட் வித்தவுட் டப்பிங், வித்தவுட் எனி செப்பரேட் ஆர்கெஸ்ட்ரா, லைவாக பண்ணோம்னா 25 நிமிஷம் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம 26 நிமிஷம் பண்ணோம்னா அது கின்னீஸ் ரெக்கார்ட் ஆகும். பண்ணலாம், பட் ஆனால் நிறைய அதுக்கு ரிஹர்சல் வேணும். நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் புதுசு, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். முன்னாடியே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் எங்கள் ஷூட்டிங் முக்கியம் இல்லை, எல்லோரும் இந்த கின்னீஸ் ரெக்கார்டுக்காக ஒத்திகை பார்த்து, கேமரா ஒத்திகையிலேருந்து எல்லாம் பார்த்து ஒரு 3 நாள் வெறும் ஒத்திகை மட்டும்தான் அந்த 26 நிமிஷத்துக்கு. இதில் நிறைய தப்புகள் பண்ணுவாங்க, மறந்து போயிடுவாங்க. அண்ட் ரெண்டாவது கின்னீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு பேசுறதுக்கு காட்டினோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கேமராவும் மூவ் ஆகணும், ஜனங்களும் மக்களும் மூவ் ஆகணும் அப்படின்றது தான் லைவ்லி ஆகும். ஸோ அதுக்காக அதை முயற்சி பண்ணோம். அது பண்ணும்போது எல்லாரும் தப்புகள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால என்ன பண்ணோம்னா, சரி யார் டைரக்டில் தப்பு பண்ணுவாங்க, மூமெண்ட்டில் தப்பு பண்ணுவாங்களோ, ஸோ அவங்க பக்கத்தில் அண்டையாக நாங்கள் யாராவது ஒருத்தர் இருந்துப்போம். பக்கத்தில் இருந்துக்கிட்டு எங்கேயா தப்பு பண்ணாங்கன்னா அது மேலே கவர் பண்ணி நாங்கள் பேசிட்டு அப்புறம் அடுத்து அந்த ஷாட் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படி நான் இன்னும் 2-3 பேரும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அப்படியாக அந்த கின்னீஸ் ரெக்கார்டுங்கிற முயற்சி ஒன்று பண்ணி, பட் என்ன பயம் வந்ததுன்னா, இது பண்ணும்போது டோட்டல் பவர் கட்டுன்னு ஆகிப்போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னா, முதல் நாள் ஃபுல்லாக கின்னீஸ் ரெக்கார்டு மாதிரி டேப் பண்ணி அந்த டேப்பை டிவிக்கு அனுப்பிச்சிட்டு, இதை ஜாக்கிரதையாக பேரலாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து உலகம் முழுக்க காரைக்குடியில் அந்த அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே உலகம் முழுக்க டிரான்ஸ்மிட் ஆகுது. அதில் எங்கேயா தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுவும் தயாராக இருந்தோம். அதே மாதிரி க்ரௌடு என்ன லைவ் ரெக்கார்டிங் இல்லையா, க்ரௌடில் கத்திந்து வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாச்சேங்கிறதுக்காக வரவங்க எல்லாருக்குமே பக்கத்தில் ஒரு கேலரி மாதிரி போட்டு பக்கத்து கிரவுண்டில் அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு இங்கே நடக்கிறத நீங்கள் அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் காத்தால் அங்கே சாயந்தரம் 6 மணிக்கு அங்கே பயங்கரமாக கோவிலில் மணி அடித்து பூஜை பண்ணுவாங்க. அவங்கள இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்சால் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க, இது கின்னீஸ் ரெக்கார்டுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னோடனே, இல்லை பூஜை நான் பண்ணிக்கிறேன், மணி மட்டும் அடிக்கலை அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துழைச்சாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு அந்த கின்னீஸ் ரெக்கார்டு சாதனை பெரிய அச்சீவ்மெண்ட். 26 நிமிஷம் சிங்கிள் ஷாட், ஒரே ஷாட்டில் அத்தனை பேரும் நடிச்சிருக்கோம். இன்றைக்கும் ஆன் ரெக்கார்டு அது இருக்குது. அதுக்காக அந்த ஊர் கலெக்டரே எங்கள் ட்ரூப்பை கூப்பிட்டு
ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்து ஊரில் இது என்ன பண்ணோம், இது இந்த கின்னிஸ் ரெக்கார்ட்னா என்னங்கிறத விளக்கி எங்களுக்கு சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அது பண்ணாங்க. அது ஒரு பெரிய அந்த நாதஸ்வர சீரியல் நான் பண்ணதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு கின்னிஸ் ரெக்கார்டு ஒரு நாதஸ்வர சீரியலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையே என் பொண்ணு லண்டனில் படிச்சுட்டு இருக்கு, அதை போய் பார்க்கவே முடியல. நான் பாட்டில் இங்கே ஷூட்டிங்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவங்களுக்கு என்ன, அவனால் லீவ் விட்டுட்டு இங்கே வர முடியாது. ஸோ நாங்கள் தான் போயாகணும். நானும் ஒய்ஃபும் போனோம். எங்கள் சித்தி மாப்பிள்ளையோட சரி சும்மா தானே நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க, வாங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு கடைக்கு அவரோட போனேன். கடைக்கு போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டார். நான் நின்று அங்கே என்னென்ன விற்கிறான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வாசலில் 1 2 3 5 4 7 9 10ன்னு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர். சார் வெளியில் க்ரௌடு இருக்குது. ஆமாம் க்ரௌடு இருக்குது சார், எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்க? இல்லை நான் என்ன சார், நாதஸ்வர சீரியல் ஓடிட்டு இருக்கு சார், எல்லாம் உங்கள் ஃபேன்ஸு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் விஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் நான் கிளப்பில் ஏற்பாடு பண்ணுறேன், தமிழர்கள் எல்லாரும் வாங்க, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் கிளப்புக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே வர சொல்லி ஒரு 400-500 பேருங்க நம்ம தமிழர்கள் அங்கே மீட் பண்ணாங்க. அவங்களோட அளவலாபம் முடிஞ்சது. அது ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாகவும். நாங்கள் நாதஸ்வரம் போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். இது எப்போ முடிக்கிறது அப்படின்னா ஆச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இப்படி ஓடிட்டே இருக்கு. அண்டு அதனுடைய டிஆர்பியும் குறையவே இல்லை. 1000 எபிசோடு வந்து 1000 எபிசோடுங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டு. எந்த ஒரு தொலைக்காட்சி தொடரும் 1000 எபிசோடு பண்ணதாக தெரிய சரித்திரம் இல்லை. ஸோ அதனால 1000 எபிசோடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி 1000 எபிசோடு கொண்டு அந்த 1000வது எபிசோடில் தான் நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா நாதஸ்வர கலைஞர்களையும் வர சொல்லி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்களே பரிமாறணும். நான், திருமுருகன், எல்லாரும், பூவிலக மோகன், நாங்களே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் இருக்கிறதுனால தானே எங்களுக்கு அதை பார்த்து ஊக்கம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் இது பண்ணால் எல்லாரும் வாழ்த்திட்டு போனாங்க. 1000வது எபிசோடுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார் திருமுருகன் எல்லாருக்கும். இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணாருன்னு அவருக்கு ஒரு சின்ன நான் வெள்ளித்தட்டு கொடுத்தேன் அவருக்கு. அவர் இன்றைக்கும் அந்த வெள்ளித்தட்டில் தான், சார் நான் அமாவாசை தர்ப்பணம் அதில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது.